ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, DaVinci Resolve எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம முரியா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள்ல போயிட்டு DaVinci Resolve சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மேஜிக் டிசைன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DaVinci Resolve சொல்லிட்டு 2 விதமான பிளான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். அதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா DaVinci Resolve Studio, இது வந்துட்டு பெய்டு வெர்ஷன். ஃப்ரீயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு மாடலா இருக்கும். ஸோ ஃப்ரீயே நீங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கிராக்குமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இது வந்துட்டு ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நீங்க என்ன விதமான OS யூஸ் பண்ணீங்களோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டீடைல்ஸ் கேட்கும். இதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஐக்கான் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டார் ஐக்கான் போட்டிருக்க காலம்ல நீங்க வந்துட்டு கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் உங்க நேம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கண்ட்ரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் உங்க பின்கோடு, உங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா DaVinci Resolve சொல்லிட்டு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அது சம்பந்தமா அந்த ப்ராடக்ட் சம்பந்தமா நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ரெஜிஸ்டர் டவுன்லோட் இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.7 GB இருக்கு. அப்படி உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகல அப்படின்னா இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு, ஸோ இப்போ டவுன்லோட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிப் ஹோல்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இது வந்துட்டு அன்சிப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்துட்டு ரெடி ஆயிட்டு, அதாவது அப்ளிகேஷன் வந்துட்டு ரெடியா இருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா DaVinci Resolve வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு DaVinci Resolve வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே DaVinci Resolve இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கான ஷார்ட் கட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா DaVinci Resolve வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன நேமில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு DaVinci Resolve கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு, ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை நமக்கு வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம முரியா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.